இன்றைக்கும் அதே போல வேதத்தின் வெளிச்சத்தை, புதிய ஏற்பாட்டில் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கற்பனைகள், நிபந்தனைகளை நாம கேட்டு அதை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். வாசித்து அதை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இதற்காக தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு நமக்கு செல்லுபடி ஆகும்னா சில காரியங்கள் செல்லுபடி ஆகும், எல்லாமே செல்லுபடி ஆகாது. அது நிறைவேற்றப்பட்ட பிரமாணம் எல்லாமே செல்லுபடி ஆகாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்க ஒன்னை என்ன செய்ய முடியாது? விலக்கி வைக்க முடியாது. அப்போஸ்தலர்களும் இயேசுவும் சொன்ன உபதேசத்திற்கு உட்படாத எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பூமியில் அவங்க சமாதானமாய் வாழ முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவருடைய சீஷர்கள் எழுதின அவருடைய புஸ்தகத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? படித்து கற்றுக்கொண்டு அவைகளில் நிலை நிற்கிறவங்க தான் இயேசுடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்படிங்கிறது வேதம் தெளிவுபட நமக்கு வலியுறுத்தி பேசுது. சில காரியங்கள் இன்னைக்கு வேதத்தின்படி ஊழியங்கள் போல தோன்றுகிற சில போதனைக்காரர்கள், சில ஆராதனை வீரர்கள், சில தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட வேதத்தில் உள்ள முக்கியமான கருவை மறைத்து விட்டு ரொம்ப லகுவா ஜனங்களுக்கு போதிக்கிறதா சொல்லி தேவன் வைத்திருக்கிற சார அம்சம் அவங்களுக்குள்ள போய் சேராதபடி தலைகீழாக போதிக்கிறாங்க. அதனால ஜனங்களும் என்ன செய்யறாங்க? ஏமாற்றம் அடைகிறாங்க. செழிப்பின் உபதேசம் உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற உபதேசத்துக்குள்ள போகிற ஜனங்கள் எல்லாம் நான் கண்ணால பார்க்கிறேன், கட்டப்பட்டு கிடக்குறாங்க. குடும்பங்கள் கட்டுண்டு கிடக்குது. செய்வனையில, மந்திரங்கள்ல பாவக்கட்டு, பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. குடும்பங்கள நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, தொழில் வளர்ச்சி குன்றி போயிருக்குது. ஏன்? வேதத்தின் வசனத்திற்கு முரண்பாடா அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு சொன்னா சீர்கெட்டதா மாறிடும். சீர்கெட்டதுன்னா சீர்படுத்துகிறவர் இல்லாத ஒரு வாழ்க்கை. சீர்படுத்துகிறவர் இருந்தா கூடவே நின்று அழகா வழிநடத்தி தன்னுடைய மந்தையின் ஆடுகளுக்கு தேவையான புல்லு வேணும்னா புல்லுக்கு நேரா நடத்துவாரு. அதே மந்தையின் ஆடுகளுக்கு தண்ணீர் வேணும்னா தண்ணீருக்கு நேரா நடத்துவாரு. ஆனா இன்றைக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சில போதனைகள் ரொம்ப தேசங்களுக்குள்ள உள்ள நுழைஞ்சதுனால என்ன செய்ய முடியலன்னு சொன்னா கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியல. உண்மையாகவே இந்த கிருபையின் உச்சகட்டம் அப்படின்னு ஹைப்பர் கிரேஸ் பேசி அது ஒரு பெரிய போதனையே இருக்குது. இந்த ஹைப்பர் கிரேஸ் அப்படிங்கிறது கிருபையின் அதாவது உயரம் அல்லது உச்சம்னு சொல்லலாம். கிருபையின் உச்சம் ஹைப்பர் கிரேஸ். இந்த உபதேசத்துடைய கருவு என்னன்னா, கிருபை நமக்கு வைக்கப்பட்டதுனால இந்த உலகத்துல நம்ம எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது மாத்திரம் அல்ல, பாவமே செத்து போச்சு. இப்ப நம்ம செய்யறதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு போதிக்கிறாங்க. புரியுதா விஷயம்? இயேசு என்ன சொன்னாரு? ஒருவன் ஒரு கண்டத்தில் அறைந்தால், ஆமா, இந்த உபதேசத்துக்கு உட்படுகிறவன் என்ன செய்வான்? அதுக்கு உட்பட மாட்டான். அவனை அடிச்சு போட்டுட்டாலும் இயேசு என்ன செய்திருவாரு? என்ன மன்னிச்சிருவாரு. அவனை கொலையே செஞ்சா கூட அது பாவம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவான். சபைக்குள்ள அப்படிப்பட்ட போதனைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாள் அப்படித்தானே புரிஞ்சுக்கும். அப்புறம் மது அருந்த கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அதை என்ன செய்வாங்க? மது அருந்துகிற அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க, அடே அப்பா, இயேசுடைய மரணத்துல இப்ப இது பாவம் இல்லையா? அப்ப இயேசு மரித்ததுனால பாவம் தோற்றுச்சா? அப்ப இது நம்ம செஞ்சா இனிமே பாவம் இல்லையான்னு மதுபான கடைகள்ல போய் அமர்ந்து உட்கார்ந்து நல்லாவே பப்புல ஒயின் ஷாப்ல எல்லாம் குடிக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த உபதேசத்துக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் நான் சொல்றேன். மலேசியால எல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன். ஒரு இடத்துக்கு ஒரு சகோதரி என்னை கூட்டிட்டு போனாங்க, ஈப்போங்கிற பகுதியில. இந்த பகுதியில நான் எதுக்கு கூட்டிட்டு போறாங்க தெரியல. நான் நினைச்சேன் நைட் டின்னர் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னா, அங்க எல்லாமே இருக்குது. டின்னருக்கு உண்டான சாப்பாடு வகைகள் எல்லாம் இருக்குது. பிளஸ் லிக்கரும் அங்க இருக்குது, மதுபான வெரைட்டி அங்க இருக்குது. நான் உள்ள போயிட்டு பார்த்தா ஒரு லேடி பாடிக்கிட்டு இருக்குது. இது லைக் பப்பு ஸ்டைல தான், கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பப்பு தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரொம்ப ஹை ஸ்பீட்ல பீட்டை போட்டு ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப அமைதியா ஆளாளுக்கு சேர்ஸ்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு இருக்குது, குடியும் இருக்குது. அப்போ ஒரு டேபிள் இருக்கிற நான் எனக்கு சாப்பாடு ஜஸ்ட் அங்கே எனக்கு போய் உள்ளே போனதான் விஷயம் தெரியுது.
அதுக்கப்புறம் சரி போனாங்க, கூட்டிட்டு போனாங்களே, சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி என்ன, ஏன்னா பொதுவாகவே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சாதாரண கடைகள்லேயே பியர் பாட்டில் வச்சுட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, லிக்வர் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அங்கே நார்மல். நம்ம ஊர் மாதிரிலாம் தகராறுலாம் இருக்காது. நம்ம ஊர் அந்த குடிவெறியில வந்து கேடுகட்ட நாடு நம்ம ஊர் தான். அவன் பாட்டுக்கு ஃபேமிலியாக குடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான், அவன் பாட்டு பிரச்சனையே இருக்காது. அவங்களுக்குள்ள ஏதாவது போதை ஏறிச்சுன்னா ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவதுனா சத்தம் போட்டுக்காங்க, அடுத்த ஆள் டேபிளில் போய் சண்டை போட மாட்டான் அங்கே. அதனால அதை ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. இங்கே அது மாதிரி நடந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு போச்சு. சாப்பிட்ற இடத்துலலாம் தண்ணி அடிச்சாங்கன்னா அடே எங்க அப்பா, எதை செய்தாலும் நம்ம ஆளுங்க வெறித்தனமா செஞ்சு மூக்கு முட்டை குடிச்சு வாய் நிறைய வாந்தி எடுக்கலைன்னா இவங்களுக்கு போதையே இல்லை அது. அப்போ வந்து அங்க பார்த்தேன் பாருங்க. சரி, பார்க்கும்போது ஒரு டேபிள் அவங்க காமிச்சு சொன்னாங்க, இந்த டேபிள் உட்காந்து குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாமே ஊழியக்காரங்க அப்படின்னா. அவங்க ஊழியக்காரங்க கிடையாது, நான் சொல்றேன். அவங்களுக்கு பைபிளே தெரியாது முதல்ல. இங்க அங்க படிச்சுட்டு வந்துட்டால யாரு வேணாலும் ஊழிய, வேலை வாய்ப்பு இல்லை, பிசினஸ் லாஸ், படிச்சுட்டு வந்துட்டா அங்க ஒரு கௌரவம் பாஸ்டர் அப்படின்னா. அந்த போர்வைக்குள்ள வந்து இருக்கிற குள்ள நெறிகள், அதுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் பாஸ்டர்ஸ் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், அம்மா சாப்பிட்டோமா, வா வீட்டுக்கு போலாம், இனிமே இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துடாதுன்னு போய் சேர்த்தோம். சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னா, இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல, வெள்ளக்கார நாட்டில் இது ரொம்ப சகஜமா நடக்குது. அதாவது இந்த ஹைப்பர் கிரேஸ் அப்படிங்கிற, அதாவது டிவைன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அன்பை பகிர்ந்து கொடுத்ததுனால நம்ம செய்யறதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ இச்சிக்கலாம், ஆசைப்படலாம், விரும்பினதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் இருக்குது. இதெல்லாம் உங்களை தெளிவுபட நாங்க வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யறோம், கொண்டு வர்றோம். அந்த உபதேசத்துக்கு அடிமையா இருக்கிற சில குடும்பங்கள்ல பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். பைபிள் படி இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தா நம்ம நரகத்துக்கு போவோம்னு சொன்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, நாங்க எப்படி நரகத்துக்கு போவோம், இயேசு எங்களுக்காக மரிச்சிருக்கிறார் இல்ல, மரணத்தை, அதான் வேதத்தை தலைகீழா போதிக்கிறது. அது ரொம்ப தந்திரமான விஷயம். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு யாராவது அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சா இந்த செய்தியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து மையமா வச்சு ஓடுகிற குடும்பங்கள் நிறைய பேர் நஷ்டத்தில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. இயேசுடைய உபதேசம் பைபிள் அப்படி இல்லை, அப்போஸ்தலருடைய உபதேசமும் அப்படி கிடையாது. அவங்க சொல்ல வந்த விஷயம் வேற. நம்ம எதை வாஞ்சிக்கணும், எதை ஆசைப்படணும், எதற்காக காத்திருக்கணும், பூமியில என்ன செய்யணும், எல்லாவற்றையும் தெளிவுபட ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நிறைய ஆசாபாசங்கள், அதனால லாட்டரி சீட் வாங்குறாங்க, நம்பர்ஸ் எடுக்கிறாங்க, பந்தயம் கட்டுறாங்க, குதிரை மேல பந்தயம் கட்டுறாங்க, எல்லாம் குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? குறுக்கு வழியில ஏதாவது கொடுத்து, ஆஹா என் பிள்ளைக்கு நான் ஒரு லாட்டரி சீட் ஜாக்பாட் மூலமா ஆசீர்வதிக்கிறேன்னா அதுக்கு பேர் ஆசீர்வாதமா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே, சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டாரு. அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அவர் எப்படி கொடுப்பாரு, அதுக்கு ஒரு மெத்தட் பைபிள்ல இருக்குது. அப்ப என்ன செய்யணும், உழைப்பு, நம்முடைய கரங்களால உழைத்து பிழைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆதாம் ஏவாள அதுதான் சொல்லி கொடுத்தார். பூமியை கொடுக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, பூமி என்ன செய்ய சொன்னாரு, பண்படுத்துங்கன்னு சொன்னாரு. அப்ப பண்படுத்துற வேலைன்னா உழைப்புன்னு அர்த்தம். உழைப்புக்கு தான் ஆண்டவர் ஊதியத்தை வைத்திருக்கிறார். அதனால வெறும் ஆசீர்வாத செய்திகளையே நீங்க ஃபாலோ பண்ணாம ஆசீர்வாதத்துக்கு வழி என்கிற மெய்யான செய்திகளை நீங்க கேட்டு வளரணும்னு சொல்லி உங்களுக்கு அன்போடு இதை நான் பதிவு செய்கிறேன். இன்றைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம், கடந்த வாரம் நம்ம பார்த்த அதே புஸ்தகத்துல இன்றைக்கு ஒரு சில காரியங்களை, தேவன் பேச விரும்புகிற காரியங்களை நம்ம கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளும்படி, வேதத்தின் ரகசியங்களை அறியவும் ஆராயவும் தேவன் தாமே இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வேத ஞானத்தை ஊற்றுவாராக. 6ஆம் அதிகாரத்துல 19 34 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை என்ன செய்யும், கெடுக்கும். ஒரு நிமிஷம், 19ஆம் வசனத்துக்கு முதல்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம்.
19ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் சர்ச், அதுலயும் பெந்தகோஸ்து சபைகள் உள்ள பணக்காரராகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறவங்களுக்கு இயேசு எழுதி வைத்த வாக்கியம் இது. ஐஸ்வர்யவான் ஆகணும், நிலபலங்களை வாங்கி போடணும், இந்த பூமியை நம்ம சுதந்திரிக்கணும்னு விரும்புகிற இண்டிபெண்டன்ட் சர்ச், பெந்தகோஸ்து சபைகள், நீங்க எங்க இருந்தாலும் சரி, பொருளாசை உள்ளவர்களாக நீங்க உலகம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு போதிக்கிற போதனை கவனிக்கணும். இதெல்லாம் நமக்கு நுணுக்கமா சொல்லி கொடுக்காததுனாலதான் இன்னைக்கு வர வர சபைகளும் மங்கி போய்கிட்டு இருக்கு. சபைகளுடைய ஜனங்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. இயேசு ஏதாவது சொன்னா உண்மை இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இயேசு இதை பத்தி பேசவே இல்லைன்னா இந்த பிரசங்கம் இன்னைக்கு இந்த மேடையிலிருந்து வெளிப்படாது. இதை போல என்னை போல பேசுகிற தேவ மனிதர்களும் இதை எடுத்து பேச மாட்டாங்க. ஆனா இயேசு பேசியிருக்கிறார். இயேசு பேசியிருக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு பேசினா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இயேசு இக்காலத்துல, கடைசி காலத்துல, குறிப்பா அவருடைய மரணத்திற்கு பிறகு சம்பவிக்க போகிறவைகளை மனசுல வச்சு அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பூமி உனக்கு நிரந்தரம் அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமியில் உள்ள பொருட்களும், இந்த பூமியில் உள்ள பொன்னும், இந்த பூமியில் உள்ள ஆஸ்திகளும், வெள்ளி முதலானவைகள் நமக்கு சொந்தம் அல்ல, அது நிரந்தரமும் அல்ல. அதுதான் இயேசு சொல்ல வர்றார். அப்ப இதுல முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஓட்ட முடியுமா? முடியாது. பணம் சம்பாதித்தே ஆகணும். ஒரு நிலம் இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். சபைகள் கூட ஒரு நிலம் இருந்தால் தான் கட்டி எழுப்ப முடியும். இதெல்லாம் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லல. உன்னுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு அவரே அதை விரும்புகிறார். சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தரே என்ன செய்யறாரு? அது விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு வசனத்துல சொல்றாரு, இதனால் வரைக்கும் நீங்க என்னிடத்துல ஒன்னும் கேட்கல, இனிமே கேளுங்க, பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படி அதை நான் செய்வேன் சொல்றாரா? அடுத்தது என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்திற்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு இவ குறைவாகவும் கொடுக்கிறேன்னு சொல்லல. விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் இங்க ஆசீர்வதிக்கிறேன்னு பேசியிருக்கிறாரு, இங்க எதையுமே சேர்த்து வைக்க வேணான்னு சொல்றாரு. குழப்பமா இருக்கும் உங்களுக்கு. ஆசீர்வதிக்கிறேன்னு ஒரு பக்கம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. இப்ப குழப்பமா இருக்கும். இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை தான் இன்னைக்கு செய்தியினூடாக நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நான் உங்களுக்கு இயேசு என்ன சொல்ல வருகிறார், இந்த முதல் வசனம் 19 நம்ம வாசித்ததற்கு இயேசு என்ன மனசுல வச்சு பேசுறாரு அப்படிங்கிறத புரியும்படி சொல்றேன். உங்களுக்கு உண்டானவைகள் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு உண்டானவைகள் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கும் நிலத்தை கொடுப்பேன்னு தான் சொல்லியிருந்தார். ஜெப நேரத்துல என்னோடு ஆண்டவர் இடைப்பட்டிருந்தார். நீ சுதந்திரிப்பாய்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதை கொடுத்திருக்கிறார். நாளைக்கு அதை கட்டடமா என்ன செய்வோம்? நம்ம ஆலயமா கட்டி எழுப்புவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய தேவைக்கே ஒரு நில தேவை இருக்குது இல்லையா? அவருடைய கட்டுமான பணிகளுக்கு கூட பண தேவையும் இருக்குது. பணம் பொருள் இல்லாம ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ல வர்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அதன் மேல மோகம் கொள்ளாதே, நீ அதற்கு அடிமையாகி போகாதே. பணமும் பொன்னும் பொருளும் நிலமும் ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்லி அந்த மோகத்துல ஒரு துன்மார்க்கனை போல,
ஒரு உலகத்தானை போல நீ வாழாதே. ஏன் வாழாதன்னு சொல்றாரு? நீ எந்த வயசுல உனக்கு மரணம் நேரிடும்னு உனக்கு தெரியாது. நீ எப்ப மரணத்துக்குள்ள போனாலும், நீ அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னாலும், உனக்கு உலக காரியங்கள் மேல பாரமில்லாத இருதயமா இருக்கணும். உன் இருதயம் பாரமில்லாத ஒரு இருதயம் உனக்கு இருந்தாதான், இந்த உலகத்தில் உள்ளவைகளை நீ நேசிக்காம இருந்தாதான் நீ பரலோகத்திற்கு தகுதி பெற்று பரலோக தேவனோடு வாழ முடியும். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, தேவைகள் இருக்கும். அந்த காலத்துல மாட்டு வண்டி குதிரையில பயணம் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு 2 வீலர் பைக்கு கார் தேவைதானே? தேவையா இல்லையா? ஆமீனையும் காணும், அல்லேலூயாவும் காணும். ஆமீன் சொன்னவங்களுக்கு மட்டும் கொடுங்க ஆண்டவரே. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது வாகனம் தேவையா இல்லையா? அந்த காலத்துல இயேசு நடந்தே ஊழியம் செய்தார். எவ்வளவு பாவம் பாருங்க அவர்ல. அந்த காலத்துல என்ன வாகனம் இருந்துச்சு? அந்த காலத்துல ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகளை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே நடந்து பயணம் செய்து ஊழியம் செய்தார். சரி, அது அவருடைய தியாகம், ரைட்? அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் போனாங்க. கடல் மார்க்கமா போய் பவுல் கடல்ல மாட்டிக்கிட்டு அங்க அலைகளுக்கு மத்தியில மாட்டி அந்த தத்தளிச்ச காட்சியெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அவருடைய ஓட்டத்தில் அவர் கடந்து போன அந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு காரியம். அப்போஸ்தலராகிய பவுல் ஒரு பெரிய பணக்காரர். தன்னுடைய அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டுட்டு சிலுவையை சுமந்து இயேசுவை பத்தி பேசினார். சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவை குறித்து பேசுகிறவர்கள் நீ ஆஸ்திகளை சேர்த்து வைக்கலாம் என்று பேசும்போதுதான் எங்கேயோ இடிக்குது, சத்தியத்துல ஏதோ குளறுபடி இருக்குது அப்படின்னு நாங்க அடையாளம் கண்டு கொள்ளும். அதை நாங்க என்ன செய்யறோம்? வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். எங்களை போல ஊழியக்காரங்க தான் அதை பத்தி பேசுவாங்க. எங்களை போல பேசுகிற ஊழியக்காரர்களுக்கு நீங்க செவி கொடுக்கணும். செவி கொடுக்கவும் உங்க கண்கள் திறக்கப்பட, செவிகள் திறக்கப்பட, வேதத்தில் உள்ள சிலவற்றை உங்களுக்கு எடுத்து புரிகிற அளவுக்கு சொல்லும் போது உணர்ந்து கொள்ளணும். சிங்கப்பூருக்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு முதல்ல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க உள்ள ஒரு சபையில் உள்ள பிரசங்கியாருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? மணிக்கணக்கில் எல்லாம் ஜெபிக்க முடியுமா? அவர் ஒரு செழிப்பின் உபதேசக்காரர். மணிக்கணக்கில் எல்லாம் ஜெபிக்க முடியுமா? சும்மா கிடைக்கிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. எப்படி? கிடைக்கிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் கேளுங்கயா. என்கிட்டே சொல்றாரு அந்த பாஸ்டர், சிங்கப்பூருடைய நிலவரத்துக்கு மணிக்கணக்கில் எல்லாம் ஜெபிக்க எப்படி பிரதர் முடியும்? இவங்களுக்கெல்லாம் இன்னும் விவரம் பத்தாது, அப்படியே வச்சிருக்கிறாரு. வருஷ கணக்கில் ஊழியம் செய்யறாரு அவரு, ஜனங்களை அப்படியே பாப்பா வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி போதனைக்காரர்களுக்கு ஆத்துமா பரலோகம் போகணுங்கிற முக்கியத்துவம் கொடுக்கப்படாம தன்னுடைய வயிறு கழுவப்படணும். செழிப்பா பேசினா அவன் மோகம் வரும். அவனுக்கு மோகத்துல என்ன மூழ்கிடுவான். அந்த மோகத்துல இச்சையில என்ன பண்ணுவான்? இந்த சபையை விட்டு நகர மாட்டான். இதுதான் பிசாசு தந்திரமா அந்த ஊழியக்காரனை பிடிச்சு வச்சிருக்கிற காரியம். இவன் சபைக்குள்ள இருந்தா தசம பாகம் காணிக்க குறையாது. ஏன்னா இவர் கட்டடத்துக்கு வாடகை கொடுக்கணும், இடத்தை இன்னும் விரிவுபடுத்தணும், பொருட்கள் வாங்கணும். ஏதோ இவருடைய ஊழியம் மாதிரி. ஊழியம் யாருதுங்க? பயப்படாம பேசுவான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரன் உள்ளத உள்ளபடி பேசுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு அதுக்கு போய் அவங்க எல்லாம் நல்ல வியாபாரம் பார்க்கலாம். ஒளிவு மறைவா பேசி ஜனங்களை தவறா வழி நடத்துகிற ஊழியர்கள் எல்லாம் போய் வியாபாரம் பண்ணி நல்ல வேலையில இருந்து சுகபோகமா வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கலாம். யாரு கூப்பிட்டா அவங்களெல்லாம் ஊழியத்துக்கு? இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசுடைய உபதேசம் அவசியம். இயேசு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிறவர்களுக்கு அவருடைய சத்தியம் அவசியம். சாராம்சம் போய் உள்ள இறங்கணும். அப்ப நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், இயேசு தருவேன்னு வாக்கு பண்றாரு, சேர்த்து வையாதருங்கன்னு வாக்கு பண்றாரு. ஏன்? இது ரெண்டுக்கு இடையில நீங்க அது மேலேயே உங்களுடைய கண்ணை வைத்து அதையே நீங்க இச்சித்து அதை ஒரு மோகமா நீங்க என்ன செய்து கொள்ளையாடின பொருளை போல நீங்க நினைச்சு உங்க முழு இருதயமோ
இப்ப ஆண்டவர் உங்களுக்கு 1க்கு 4 வீடு கொடுத்துட்டாரு, ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டாரு, 1 கோடி பேங்க்ல இப்ப பேலன்ஸ் இருக்குது பாருங்க. இப்ப இயேசு வருகிறாருங்கிற எக்கால சத்தம் தொனிக்க போகுது. இயேசு வருகிறார், இப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி கட்ட பணி நடக்குதுன்னு வைங்க. நீங்கெல்லாம் போவீங்க, பூமியை விட்டு போவீங்களா? ஐயோ, என் 10 எருதுகள் என்ன ஆகும், என் 10 பசுமாடு என்ன ஆகும், என்னுடைய பசும் புல்வெளி, என் நிலங்கள், பசுமை புஞ்சை நிலங்கள் என்ன ஆகும்? நான் வாடகை வச்சமில்ல, ஆண்டு அனுபவிப்பான். 5 வீடு வாடகை விட்டுருக்கிறனே, வாடகை யார் சாப்பிடுவா? ஐயோ, லட்சக்கணக்கில் காசு போட்டு விலை உயர்ந்த கார் வாங்கியிருக்கிறேன், நல்ல வீடா கட்டியிருக்கிறேன், இயேசு வர்றாரா, கொஞ்சம் தாமதம் பண்ண என்ன? இவன் மனசுக்குள்ள ஒரு பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சம்பாதிக்கணும், செலவு செய்யணும், கொடுத்திருக்கிற காலத்துல அனுபவிக்கணும், தப்பு கிடையாது. நம்முடைய உழைப்புல வருகிற சம்பாத்தியத்தை அனுபவித்து அதை செலவு செய்து அதுல சில உடைமைகளை வாங்குறது, உங்களுக்கு ஒரு பொருட்களை வாங்கி சேர்க்கிறது, அது அடிப்படை தேவைகள்ல சேர்ந்துரும். ஆனா எப்பொழுதுமே உங்க மனசுல என்ன இருக்கக்கூடாது, இவ்வளவு ஆயிரங்கள் லட்சங்கள் என் பேங்க் பேலன்ஸ்ல இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு நிலை என் பேர்ல இருக்குது, இப்படிப்பட்ட எனக்கு வருமானங்கள் உண்டு, எனக்கு இவ்வளவு வசதிகள் உண்டுன்ற அந்த இச்சை இருக்கு பாருங்க, அது உங்களை பரலோக வாழ்க்கைக்குள்ள போக விடாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, உன் தேவைகளுக்கு தவிர, உன் அடிப்படை தேவைகளை தவிர பொக்கிஷங்களை சேர்த்து வையாதிருங்கள். பணக்கார ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் மோட்சலோகம் போக என்ன செய்யணும்? அவன் பணக்காரன் என்பதை கர்த்தர் ஆவில உணர்ந்து, நல்லதுதான், நீ சிறு வயது முதல் மோசே உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் 10 கற்பனைகளை எடுத்து சொல்றாரு, நீ நிதானமாய் சொன்ன அவைகளை கை கொள்ளு அப்படிங்கிறாரு. இல்ல, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிற, நீ அதிக ஐஸ்வர்யமான இருக்கிறனால உன் ஆஸ்திகள் எல்லாம் வெற்றி யாருக்கு கொடு? ஏழைகளுக்கு கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற முட்டாள் கிறிஸ்தவர்களா நம்ம? ஒரு தலைமுறைக்கே தேவையானது சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு வருகிற வருமானங்களை நல்ல ஊழியங்களுக்கு செலவு செய்யலாமே, ஏழை எளிய ஜனங்களை தாங்கலாமே, ஏழைகளுக்கு நிலங்களை வாங்கி கொடுக்கலாமே, கோடிகள்ல சம்பாதிக்கிறவங்க, லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவங்க பரலோகத்திற்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தலாமே, அதை செய்ய மாட்டோம். அது என்னன்னா, நம்ம வாழையடி வாழையா இந்திய தேசத்துல வாழ்ந்து கற்றுக்கொண்ட கஞ்சத்தனம், சிக்கனம், பிசுனாரி. உங்க தேவைக்கு மிஞ்சினது இருக்குன்னா இயேசு சொல்ல வருகிறார், கொடுங்கிறார். அதனாலதான் உபதேசமும் அதிகமாய் சேர்க்க நீ ஆசைப்படாதே, பொருட்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க நீ ஆசைப்படாதே, அவைகள் உன்னோடு பரலோக ராஜ்யத்திற்குள் வரப்போவது இல்லை, அவைகள் உனக்கு உதவ போவதும் இல்லை. இதை குறித்து வசனங்களை நம்ம 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல பண ஆசையை குறித்து ஆண்டவர் ஏன் இதை சொன்னாருங்கிறத, பவுல் சொல்லுகிற விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சரி, நானே சொல்றேன், மனப்பாடமா சொல்றேன். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதனால என்ன செய்யறாங்க ஜனங்க? அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, அது பாருங்க, அதை இச்சித்து, பண ஆசை நிமித்தமா இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாங்க? வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை என்ன செய்யறாங்க? உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளாலே.
பண ஆசை என்கிற ஒரு வேறொரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஆசை நிமித்தமா அவன் கண்களால பார்க்கிறது எல்லாவற்றையும் இச்சித்து எதை விட்டு வெளியே போறான்? பரலோக ராஜ்யத்திற்குள் போக வேண்டிய ஆளு, விசுவாசத்துல வளர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளு, இப்ப விசுவாசத்தை விட்டு எங்க போறாரு? வழி விலவி அநேக வேதனைக்குள்ள போறாரு. இததான் இயேசு சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க? சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வைக்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக உழைக்கலாம், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நீங்கள் பிரயாசப்படலாம். பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகளை செய்வதற்காக நீங்க எடுக்கிற முயற்சிகளை அவரே ஆசீர்வதிப்பார். இதுதான் பிரசங்கம். பெண் பிள்ளைகளை பெற்றுட்டா நம்ம ஊர்ல ஒரு பெரிய செலவு இருக்குது. படிக்க வைக்கணும், திருமணம் பண்ணி கொடுக்கணும், இது ரெண்டுக்கும் பெரிய செலவு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் மௌனமா இருக்க முடியுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானம் வீட்டுக்கு வந்து சேரணும், அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க? கடினமா உழைப்பாங்க, நல்லது. ஆனா அதே குடும்பத்தில் இப்ப பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, இப்ப சொந்த வீடு இருக்குது, தேவையான அடிப்படை சகல தேவைகளை கர்த்தர் சந்திச்சு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்ப 60 வயசுல ஒரு ஆளுக்கு வருது, இன்னும் ஒரு 2 வீடை எப்படியாவது வாங்கி வளைச்சு போற்றணும் அப்படின்னு. ஆண்டவர் வசனத்தினூடாய் உங்களுக்கு ஒரு போடு போடுகிறார், சகோதரனே, நீ விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளுக்குள் உட்பட்டு உருவ குத்தி கொள்வார்களாம். அதிகமாக இச்சிக்கிறவர்கள், அதிகமாக ஆசைப்படுகிறவர்கள் உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவ காலம் வரும். பல பிரச்சனைகளுக்குள்ள போவாங்க, கடனுக்குள்ள போவாங்க, யாருக்கிட்டே பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வேதத்துல பழைய ஏற்பாட்டிலையும் நீதிமொழிகளுக்கு வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 18:11 வாசிங்க. 18:11, அடுத்தது 23:5, பிரசங்கி 5:11, இவைகளெல்லாம் நம்ம வாசிக்க போறோம். இப்ப நீங்க அழகா நீங்க எடுத்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல 18:11 முதல்ல வாசிங்க, கேட்கலாம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும், உயர்ந்த மதில் போல் இருக்கும். பணக்காரன் ஆகிட்டா, பணக்காரன் ஆகிறதுக்கு ஏன் மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா, சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா? அது உயர்ந்த மதில் போல் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும். ஐஸ்வர்யன் ஆகணும், ஐஸ்வர்யன் ஆகிட்டான். ஆகிற மனுஷனுக்கு அவனுடைய எண்ணமும் அவனுடைய விஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி பெரிய அந்தஸ்துல பெரிய ஆஸ்தி சொத்து பத்து வச்சிருக்கிறனுடைய நினைவுகள் எப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்ன செய்யணும்? காப்பாத்தும். உடம்பு முடியலையா? அப்போலோ ஆஸ்பத்திரி, எவ்வளவு லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்ல, அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு அரணான பட்டணத்தை போல அது இருக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும், உயர்ந்த மதில் போல் இருக்கும். இப்ப தேவனுடைய மதில்கள் அவனுக்கு தேவை இருக்காது, தேவனுடைய ரட்சிப்பு அவனுக்கு தேவை இருக்காது. காசு இருக்கிறனால உலகத்துல எதையும் சாதிக்கலாங்கிற ஒரு மேட்டிமை இருக்கும். சபைகளுக்குள்ள போனா பாஸ்டரே வந்து ஆட்டோமேட்டிக்கா காலுக்கு கீழே சரண்டர் ஆயிருவாருங்கிற ஒரு மிதப்பு இருக்கும். கோடீஸ்வரர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை. ஐஸ்வர்யவான்கள் ஆகணும் என்கிற உபதேசத்தை கேட்டு கெட்டு சீர் குலைந்து நிற்கிற ஜனங்களுக்கு இந்த ஊழியக்கான உபதேசம், பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்கள் உட்பிரவேசிப்பது இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் இவைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும், அதற்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நான் போன வாரமும் சொன்னேன், அப்படியே பண்டல் பண்டலா பணம் வருதுன்னா, இப்போ ஒரு பிராடு கூட்டம் எழும்பி இருக்குது. ஆன்லைன்ல வருவாங்க, உங்க பேர்ல நாங்க இதை அனுப்பி வைக்கிறோம், பார்சல் வருது. பலர் ஏமாந்து இருக்கிறாங்க, பல கிறிஸ்தவர்கள், பல போதகர்கள். மலேசியா தேசத்துல ஷாலம் என்கிற பகுதியில் ஒரு சபை தலைவருங்க,
எவனோ ஒருத்தன் வந்து 10,000 வெள்ளி கொடுத்தா அவர் கொடுக்கிறது 20,000 வெள்ளி. 10,000 வெள்ளி கொடுத்தா 20,000 வெள்ளி. 50,000 வெள்ளி கொடுத்தா 1,00,000 வெள்ளி. 10,000 வெள்ளினா நம்ம ஊர் காசுக்கு, இந்தியா காசுக்கு 1,70,000 ரூபாய். இப்ப 50,000 வெள்ளினா 1,00,000 வெள்ளி ஆயிடும். 1,00,000 வெள்ளினா மதிப்பு எவ்வளவு? 17 லட்சம் ரூபா. 1 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு 17 லட்சம் அவங்க ஊர் காசுக்கு. இதை நம்பின இந்த கூமுட்டை சபையில் இருக்கிற பணத்தை எவ்வளோ ஞானக்குறைவு பாருங்க. ஊழியக்காரனுக்கு அவன் வந்தவன் திருடன். எப்படி தெரியுமா தரேன்னு சொன்னா, கட்டுக்கட்டா ஒரு பிளாக் கலர்ல ஒரு அட்டை மாதிரி இருக்கும். இவர் கண்ணுக்கு முன்னால அதை எடுத்து தண்ணியில போட்டு, அதுக்கு ஒரு கெமிக்கல் போட்டு தண்ணியில போட்டு கழுவி எடுத்தா அது அப்படியே ரூபாவா மாறுது. ரூபாவா மாறுது, மலேசியா பணமா மாறுது. அப்ப என்கிட்ட இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பல்கா நீங்க கொடுத்தீங்கன்னா இதை நீங்க உட்கார்ந்து என்ன செய்யலாம், நீங்க கழுவி பிரிச்சு எடுத்தீங்கன்னா, நீங்க 50,000 வெள்ளி கொடுத்தீங்கன்னா அது 1,00,000 வெள்ளி அவங்க கைக்கு மாறிடும். இந்த பேச்சை யாரு கேட்கிறது? பாஸ்டர் கேட்கிறாரு. இதுல உடன் ஊழியரா இருந்தவர் சொன்ன கதை இதெல்லாம். நான் கட்டுக்கதை சொல்ற ஆளு கிடையாது. அங்க இது ஒரு பிரபலமான பேச்சாவும் இருக்குது. 50,000 வெள்ளிக்கு மேல கொடுத்துட்டு ஆத்தங்கர ஓரமா கூட்டிட்டு போயிட்டு அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு, உட்காந்து கழுவுங்கய்யானா அவன் கொடுத்த அத்தனை அவன் கண்ணுக்கு முன்னால செஞ்சது அது வேற வித்த. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க போய் எல்லாரும் உட்காந்து தேய்க்கிறாங்க. அட்டையை தண்ணியில போட்டுட்டு ஒண்ணு வர காண. சொல்லுங்க, இது நம்ம ஊர்ல சாதாரண ஆளுக்கே ஃப்ராடுன்னு தெரியும். பாத்தீங்க, மலேசியால போதகர் அவரு, ஒரு பெருந்திருச்சபைக்கு தலைவர் அவரு. பைபிள்ல இருக்கிற இந்த வசனங்கள்லாம் தெரியல. 1 தீமோத்தேயுல நம்ம வாசித்த 6:10 கண்ணுக்கு படல. நீதிமொழிகள்ல வாசித்த இவையெல்லாம் அவங்களே தெரியல. பைபிளை படிச்சாதானே முதல்ல உண்மைகள் தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அதுக்கு என்ன செய்வானா, ஆசை காட்டுவான். ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராக இயேசுவுக்கு ஆசை காட்டினான். மாம்சத்தை சீண்டி விட்டு கல்ல அப்பமா மாற்றுன்னு சொல்லி ஆசை காட்டினான். 3 விதமா இயேசு சோதிக்கப்பட்டார். 3 சோதனைகளையும் இயேசு ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு கிட்ட ஜெயித்த ஒரே ஒரு மனிதனாய், மனுஷகுமாரனாய் உலா வந்த இயேசு மாத்திரம் தான் நான் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு ஆட்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். விசுவாசியா இருக்கட்டும், சபை போதகர்களை வேற ஏதோ ரூட்ல வந்து ஏமாத்துவான். விழிப்புணர்வு அடையணும். அலாட்டா இல்லைன்னா அசால்ட்டா இருந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. அவனுடைய பிளான் படி போய் சேர்ந்துருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொல்றேனே, ஊழியக்காரனுக்கு ஞானம் இல்லையா, அறிவு இல்லை, காணிக்கை பணத்துல சபையில இருக்கிற சேர்த்து வைத்திருக்கிற தொகையை எடுத்து இப்படி ஒரு சூதாட்டம் நீ விளையாடுவியா? நீ உனக்குள்ள என்ன இருக்குது? பண ஆசை தானே இருக்குது. நீ எப்படி போதகனாக முடியும்? அப்போஸ்தலர்கள் தங்களுக்குள் இருந்ததை விட்டுவிட்டு, பேதுரு தனக்கு உண்டான மீன் தொழிலை விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தாங்க. இதுதான் உபதேசம். ஊழியக்காரனாக நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற நான் கை நிறைய வெளிதேசத்துல சம்பாதித்துக் கொண்டிருந்த போது என் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்திருந்தேன்னா இந்த நிலம் கட்டடலாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு, அந்த வைராக்கியம் தான். நான் சொன்னேன், நிலத்துக்குன்னு சொல்லி யார்கிட்டையும் 1 பைசா நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரை சந்திச்சாரா இல்லையா? நமக்கு சபை நான் கேட்கணும்னு அர்த்தமானு கேட்கிறேன். நான் இதை பார்க்கிற ஊழியக்காரங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். சபைனா கொடுங்கன்னு சொல்லி வாங்கணும்னு அவசியம் இருக்கான்னு கேட்கிறேன். ஏற்கனவே காணிக்க தசம பாகம் கொடுக்குறாங்க, ஏன் நீ கேட்கிற? சொல்லு, உன் விசுவாசம் எங்க? உன் விசுவாசம் எங்க? ஊழியக்காரோட விசுவாசம் எங்க? ஒரு டிவி சேனல்ல கேட்கறாங்கன்னா கோடிகள் லட்சங்கள செலவு இருக்கும், நியாயம் கொடுக்கணும். மிஷினரிகள் கேட்கறாங்கன்னா அங்க கடின உழைப்பு, உயிருக்கு போராடிக்கிட்டே ஊழியம் செய்றாங்க, கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல வருமானம் வருகிற இடங்கள் எல்லாம் ஏன் கேட்கணும்னு கேட்கிறேன்.
முதல்ல அதுவே ஒரு பாவம். ஏவப்படுகிறவங்க கொடுக்கும்போது வாங்குறது வேற, சும்மா கொடுங்க கொடுங்கன்னு தூண்டி விடுவதே பாவம். விசுவாசத்துல நின்று இலவசமா தேவன் கொடுத்த நிலத்தை பெற்றிருக்கிற சாட்சியா நான் அதை சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். நிலத்தை யாரும் நமக்கு இலவசமா கொடுக்கல, கொடுக்க வேணும், இந்த திட்டம் நிறைவேறணும், இவன் விசுவாசம் ஆசீர்வாதமா மாறணும்னு எனக்கு கொடுக்கிறவர்களை தேவன் எழுப்பினார், நான் கேட்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுலயும் 2 லட்சம் ரூபாய் நமக்கு அவசரத்துக்கு புரட்டி இருக்கிறோம் கடன். அதையும் எல்லாத்தையும் நான் ஒரு வருஷத்துக்குள்ள சரி செய்யணும். இப்ப அதுக்கு தேவை இருக்குது. நான் என்ன செய்வேன் கேட்பேன் நினைக்கிறீங்களா? முழங்கால் போடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் வளரணும் விசுவாசி. முழங்கால நில்லுங்க, ஜெபத்துல நில்லுங்க, உபவாசத்துல நில்லுங்க, கேளுங்க. கொடுப்பார். அவர் கொடுக்கலன்னா ஊழியம் நடக்குமா? அவர் ஆசீர்வதிக்கலன்னா ஊழியக்காரன் எழுந்து ஓட முடியுமா? 17-18 ஆண்டு காலம் நடத்தின அவருடைய நாமத்தின் மேல நான் வைராக்கியமா இருக்கிறேன். அதனால கட்டடத்தை எனக்கு அவர் கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள்ல 23:5 ஏன் இயேசு இதை சொல்றார்? எடுத்து சீக்கிரம் வாசிக்க கேட்கலாம். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அல்லேலூயா. இந்த ஏமாந்த போதகருக்கு இந்த வசனம் இருக்குன்னு தெரியாது. மறுபடியும் வாசிங்க. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அல்லேலூயா. ஆசைக்கு ஒரு எல்லை இருக்குது, ஆசாபாசங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு வரைபடம் இருக்கு. தேவ திட்டத்தின்படி அதை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். அளவு கடந்த ஆசை, அளவு கடந்த விசுவாசம். கர்த்தர் விசுவாசத்தினால் அதில் பெறுவேன், ஒண்ணு வராது உனக்கு. 3 வேளை ஆகாரம் இருக்க இடம் துணிமணி கொடுத்துட்டாலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்க பிள்ளைகளுடைய தேவைகள், படிப்புக்குண்டான தேவைகள் சந்திக்கப்படுதா? அதற்கு மேல என்ன வேணும்? பிள்ளைகள் பசி பட்டினி இல்லாம உங்க வீட்டுல சுதந்திரமா வாழுதா? அதுக்கு மேல என்ன வேணும்? நோய் நொடி அற்ற வாழ்க்கையா இருக்கிறீங்களா? அதுக்கு மேல என்ன வேணும்? ஆமென் சொல்லுங்க. நம்ம போய் இருக்கிற காசையும் டாக்டர் கிட்ட போய் செலவழிக்காம கர்த்தர்களை காப்பாற்றி நடத்துகிற அந்த ஆசீர்வாதம் இருக்குதே, அதுவே போதுன்னு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை இயேசுவுக்கு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாய மார்க்கமாய் சிறகுகளை அடித்து பறக்கிற உன் ஆசைகளுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த தேசம் போய் சம்பாதிக்கணும், அந்த நாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், உன் ஆசைகள் வீணாய் போகும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் சீர்கெட்டு போகும் என்பதை வேதத்தினூடாய் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5 பழைய ஏற்பாட்டுல 5:11 நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அந்த பொருளை உடையவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? பொருள் பெருகினால், இயேசு சொன்னதுக்கு இங்க அர்த்தம் விளக்க இருக்குது. பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தால் துருபிடிக்கும், திருடர்கள் என்ன செய்வாங்க? கண்ணமிட்டு திருடுவாங்க. அதுபோல இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். பொருள் பெருகினால் அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்குகிறவர்களும் அதை உன்னிடத்திலிருந்து சுருட்டுகிறவர்களும் பெருகுவார்கள். இயேசு புதிய ஏற்பாட்டில் சொன்னது பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் படிக்கணுங்க. செழிப்பின் உபதேசக்காரர்களுக்கெல்லாம் இது பைபிள்ல இருக்குன்னே தெரியாதுங்க.
ப்ராஸ்பரிட்டி மினிஸ்ட்ரி செய்யறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வேதத்துல எங்க இருக்குன்னே தெரியாதுங்க. எங்கள மாதிரி ஆட்கள் எழும்பி இது மாதிரி வசனங்களை தோண்டி எடுத்து ஜனங்களுக்கு போதிக்கும் போதுதான் புரியுங்க. இல்லைன்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு இழந்து நஷ்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் நீ உட்கார்ந்து இருப்பாய் என்பது தான் வேதம் சொல்லுகிறது. அதிக ஆசை அதிக கேடு. அதிகமா இச்சிப்பது உன்னுடைய எதிர்காலத்திற்கு அது கேடு விளைவிக்கும். கர்த்தர் கொடுக்கிறவைகளுக்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதை நான் கண்டதில்லை. நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிகிறதை இயேசு அதான் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடுப்பா, உன் பிள்ளைகள் பசியா இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. உன் எல்லைகள்ல வறட்சி இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராஜ்யத்தை நீதியை தேடினா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் இல்ல உனக்கு கூடவே கொடுப்பேன். ஆமீன். கூடவே தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்முடைய வருமானத்துல கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படியே ஊர்ல இருக்கிறதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கூட கொடுப்பேன், குறையாது பாங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் ஜிஎஸ்டி காரன் வருவான், வரி போடுறவன் வருவான், நம்ம பணத்தை சுரண்டி சாப்பிடுகிறவன் வருவான், தேசத்தை அவங்களாம் சுதந்திரிச்சு ஆளுகை செய்வாங்க. அப்ப இவங்களுக்கு குறைவா நான் கொடுக்கறத கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா வரி போடுறவன் ஒரு காலகட்டத்தில் வரியை ஏத்துவான். இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் இவங்களுக்கு கூட்டி கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப அன்றன்று நாளுக்குண்டானவைகள், அந்தந்த மாதத்திற்குண்டானவைகளை கர்த்தர் சந்தித்துட்டாலே போதும், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இதற்காக கடைசியாக கொலைசேர் புஸ்தகத்துக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல கொலைசேர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசித்து நம்ம இன்னைக்கு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். 1-6 வரைக்கும் கொலைசேர் புஸ்தகத்துல 1 முதல் 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இதுக்கு எப்படி அர்த்தம் கொள்றது? இந்த முதல் வசனத்துக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ஞானஸ்நான ஆராதனையிலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து. ஞானஸ்நானத்துல எதுக்கு நம்ம மரிக்கணும்? பாவத்திற்கு மரிக்கணும். நம்ம தண்ணீர்ல மூழ்கி எழும்பும் போது எதுக்கு எழும்பணும்? நீதிக்கு எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திற்கு மரித்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம்னு சொன்னா, பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு நம்ம நீதியாய் வாழ விரும்பினா, அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கழுகின் பார்வை வித்தியாசமான, உயரத்திலே பறப்பதற்காக அதனுடைய பார்வை இருக்கும். பன்றியின் பார்வை வித்தியாசமானது. எங்க குப்பை, எங்க சேர், எங்க சகதி இருக்குதோ அது பன்றி குட்டிகளுடைய பார்வையை பார்த்திருக்கீங்களா? மூக்க அப்படியே அந்த சகதியில வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்கு ஆகாரம் தேடுற வேலை இருக்கு பாருங்க, ஊரே மணக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கழுகின் பார்வைக்கும் பன்றிகளின் பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவோடு மரித்து நீ நீதிக்கு பிழைத்தவனாக இருந்தால், இயேசுவோடு வாழுகிறவனாக இருந்தால், கர்த்தர் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, நீங்கள் உலகத்தை ஜெயம் கொண்டா என்னோடு கூட அமருகிற பாக்கியத்தை உங்களுக்கு தருவேன், சிங்காசனத்தில் என்னோடு கூட அமருகிற பாக்கியத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு பதிவு செய்திருக்கிறார். இதுதான் பிரசங்கம். ராஜ்யத்தை தேட இயேசு சொன்னாரு, சிங்காசனம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆளுமை உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். சேர்த்து வையே, சேர்த்து வையே. கேட்டா கொடுப்பாரியா? கொடுப்பாரு. முதுகலையே உனக்கு கொடுப்பாரு. சொல்றவனுக்கு சேர்த்து கொடுப்பாரு. மொத்தமா வாங்கிக்கங்க. ஜனங்களை சீர்கெட்டு போகவும் இச்சைகளுக்குள் தள்ளவும் இன்றைக்கு உபதேசங்கள் வந்திருக்குது. தவறு, தவறு. திருத்திக் கொள்ள வேண்டும்.
ஜனங்களை சரிவர வழிநடத்தலன்னா அப்படிப்பட்டவருடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. இயேசு வருகிறார் என்கிற உபதேசம் வர்ற இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாகலாம் சபைகள்ல போதிக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசு வருகிறாருங்கிற பிரசங்கமே இல்ல, ராஜாவை குறித்த பிரசங்கமே இல்ல. பூமியில உனக்கு உண்டானவைகளை நீ சுதந்தரி, விசுவாசத்தினால பெறுகிற நன்மைகள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அப்ப இயேசு பிரசங்கம் பண்ணதெல்லாம் என்ன? இயேசு சொல்லியிருக்கிற இந்த பிரசங்கம் யாரு பண்ணுவா? செவிகளை தீட்டி கேட்கணும் வசனங்களை. புதிய ஏற்பாடு அதை தான் நுணுக்கமா படிக்கணுங்கிறது. பழைய ஏற்பாடுல போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. புதிய ஏற்பாடின் உபதேசங்கள் தான் உனக்கு பாதைக்கு தீபமும் உனக்கு எல்லாவற்றிலும் வெளிச்சமுமா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? கொலைசல்ல அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், பரலோகத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். அடிப்படை தேவை சந்திக்கப்பட்டுச்சா? உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? நீ சுகமானியா? கடை முடிஞ்சிச்சா? வீடு வாங்கியாச்சா? நிலபுலம் வாங்கியாச்சா? அடுத்தது மேலானவைகளை நாடு. 80-90 வயசுலயே இன்னைக்கு மரிக்கிற மனுஷனுக்கு ஜீவனை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு மனசு இல்ல. எனக்கெல்லாம் 80 வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்தது சொல்ல, கர்த்தாவே நல்ல நாளா பார்த்து நல்ல வேலையில நீங்க என்ன உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஏன் 80-90 வயசுலயோ சுகமாகும்படி ஜெபம் பண்ணுங்க, ராஜ்யத்திற்குள்ள போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். யாராவது சொல்றாங்களா? பாத்தீங்களா? பிரசங்கம் சரியில்லை, சபைகளில் பிரசங்கம் சரியில்லை. நான் ராஜாவோடு வாழ வேண்டும், 80 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்து அனுபவித்து விட்டேன், என் இயேசுவை முகமுகமாய் சந்திக்க வேண்டும், பரலோகம் எனக்கு வேணும். யாரு கேட்கிறா? யாரு கேட்கிறான்னு கேட்கிற இச்சை. இன்னும் உலகத்தில் உள்ளவைகளை இச்சிக்கிற இச்சை பிரியல்ல, இருதயத்தை விட்டு பிரியல்ல, சொத்து சொகங்களை விட்டு போக இன்னும் அந்த ஆத்துமாவுக்கு மனசு இல்ல. அவன் மரித்தும் பிரயோஜனம் இல்ல, பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது. சிறு வயதிலிருந்து வாலிப வயதிலிருந்து நடுத்தர வயதிலிருந்து மனசை பக்குவப்படுத்தணும். எனக்கு இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம், பூமி எனக்கு கொஞ்ச காலம், என்னுடைய மரண நாள் எனக்கு எப்பன்னு தெரியாது, எப்போ அது வந்தாலும் நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன், என் இயேசுவோடு வாழ நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? நீ பாருங்க, படிப்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பிள்ளைகள் எல்லாம் எந்திரமாக்கி வச்சுட்டான். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, இடுப்பு ஒடிய உட்கார வச்சு கண்ணு பூத்து போகிற அளவுக்கு சிஸ்டத்தை பார்க்க வச்சு டிப்ரெஷனு, ஹை பிரஷரு, டென்ஷனு, பைத்தியமே பிடிக்குது. வருமானம் சம்பாதிக்கணும் இல்லையா? ஏன் அது நிமித்தம் ஏன் மனுஷனுக்கு பைத்தியம் வர்ற அளவுக்கு யாரு நினைக்கிறீங்க? சூழ்ச்சி. அதுக்கு பின்னால யாரு? பிசாசு. உழைக்கிறவங்களை குறை சொல்லல. நீங்க வருமானத்துக்கு உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வருது. ஆனா 16 மணி நேரம் ஆண்டவர் உழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? உலகத்துல ஸ்டாண்டர்ட் எவ்வளவு நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு மேல பல நாடுகள்ல வேலை கிடையாது ஜனங்களுக்கு. போதும், அவன் ரிலாக்ஸா இருக்கணும், அவன் மனுஷன், அவன் எந்திரம் இல்லைன்னு சொல்லி நிறைய வெள்ளக்காரங்க நாடுகளெல்லாம் 6 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க மாட்டான், தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். இங்கிருந்து அங்க போறான் பாருங்க, 16 மணி நேரத்தை குத்தகை எடுத்துருவான். இந்தியால இருந்து போறாளு 16 மணி நேரத்தை குத்தகை எடுத்துருவான். ஆசை, இச்சை. அவனுக்கு வேதம் தெரியுது, இவனுக்கு வேதம் தெரியல. இல்லையா சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளக்காரன் வாழ்க்கை பார்த்தீங்களா? இயேசு சொன்ன மாதிரி தான் இருக்கும். சம்பாதிப்பான், சாப்பிடுவான், நல்லா ட்ரெஸ் பண்ணுவான், செலவு பண்ணுவான், போய்கிட்டே இருப்பான். அவன் சொந்த வீட்டுக்காரன் ரொம்ப குறைவு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சம்பாதிப்பாங்க, அந்த வருமானத்துக்கு ஒரு செலவு கரெக்டாக வச்சிருப்பான். அவனுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் கார்டு தான் எடுத்து வச்சிருப்பான். நாளைக்கு வயசாகி முடியலன்னா இந்த மெடிக்கல் கார்டு மூலமா ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா அதுக்கு ஒரு பணம் கட்டிகிட்டே வருவான், அவ்வளவுதான். கர்த்தருடைய நாமத்தினால அவங்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை, தெளிந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏன் வேதத்தை படிக்கிற நமக்கு வராத அந்த ஞானம்? ஒண்ணுமே இல்லாத ஆளு ஏன் ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும்? ஒண்ணுமே, சிலருக்கு குடும்பமே இருக்காது, கோடிகளை வச்சிருப்பாரு, கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க? பிரித்து கொடு, ஆண்டுடைய வசனத்தின்படி பகிர்ந்து கொடு, சபைகளை கட்டி கொடு, ஏழைகளுக்கு நல்ல நிலங்களை வாங்கி கொடு. கர்த்தர் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு வரும்போது உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று உன்னை வரவேற்பா. இதுதான் புதிய ஏற்பாடு. வாசிச்சு முடிக்கலாம். கொலைசீரர். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து வாழுகிறவங்களுடைய ஜீவன் இப்ப யாருக்குள்ள மறைந்திருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, யாருக்குள்ள மறைந்திருக்குது? தேவனுக்குள். அதனாலதான் நான் சொல்ல, கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், மூழ்கி ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவங்க, யாராவது மரணத்துக்குள்ள போனா அவங்கள பத்தி கவலையே படாதீங்க. அல்லேலூயா. அவங்க ஜீவன் யாருக்குள்ள மறைந்திருக்குது? இப்ப நான் சபை சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அவருக்குள்ள நம்ம ஜீவன் இருக்குன்னா இங்க வாழ்றது கொஞ்ச காலம். நமக்கு சில கடமைகள் இருக்கும் இல்லையா? பிள்ளைகளுக்கு உண்டான செய்ய வேண்டியது இருக்கும். செஞ்சுட்டா என்ன செய்யணும்? மனச பக்குவப்படுத்திக்கணும், போய் சேர்றதுக்கு ஆயத்தமாகிறணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைப்படுகிற. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால், இங்கதான் கவனிக்கணும், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை, அப்படிப்பட்ட எண்ணங்களை உடைய உங்க திட்டங்கள் எல்லாம் அழித்து போடுங்கள் என்று சொல்லி, 6ஆம் வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும். எல்லாத்துக்கும் ஒரு கட்டு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் இல்லாம ஆண்டவர் எதையுமே பிரசங்கம் பண்ணல, தருவேன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதனாலதான் அந்த லிமிட்டேஷனை தாண்டாதீங்க. அதுக்கு மேல எல்லாமே பாவம்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு மேல பேசினா ஆண்டவர் சொல்ற பாவம்னு சொல்றார். போதனைகள்ல கலப்படம் இருக்குது. சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா பிரபலமானவர்களே பார்க்க முடியுது. டிவிகள்ல, நம்ம மொபைல் ஆப் மூலமா பார்க்க முடியுது. நிறைய பேர் இப்ப வந்து செழிப்பை குறித்து தான் முன் வச்சு பேசுறாங்க. ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க, மேடைகள் நின்று வருங்கிறாங்க, கிடைக்குங்கிறாங்க, கேளுங்கிறாங்க. எப்படி வரும், எப்படி கிடைக்கும், எப்படி தேடணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் அடிக்கப்பட்டதுனால ஆண்டவர் என்ன அவ்வளோ நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்கிறதுக்கு அடிக்கப்பட்டாரு, உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு அடிக்கப்பட்டாரு. அவருக்கு வேற திட்டம் இல்லையா பூமியில? அவர் மரணத்தை தழுவுனதுக்கு வேற திட்டம் இல்லை. கொஞ்சமாவது ஆவிக்குரிய சூடு சொரணம் இருக்கணும் போதிக்கிறவர்களுக்கு. ஒரு சொல்லுங்களேன். தயவுசெய்து வேதத்தை விட்டுட்டு போயிருங்க. நீங்க தயவுசெய்து வேதத்தை வச்சுட்டு கூலி வேலைக்கோ வியாபாரத்துக்கோ போயிருங்க. நல்ல ஜனங்களை கெடுத்து அந்த ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு நேர தள்ளுனீங்க. நரக வேதனையில கொடுமையிலும் கொடுமை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை கொண்டு இதை நான் உங்களுக்கு எச்சரித்து பேசுகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பொருளாசை உங்களுக்குள்ள வரக்கூடாது. பொருளாசை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிறது போதும். உங்க உள்ள என்ன சொல்லணும்? தேவன் எனக்கு படி அளக்கிறது போதும். பிறனுடைய யாதொன்றை நம்ம என்ன செய்யக்கூடாது? இச்சியாது இருப்பாயாக. இச்சிக்கிற வேலை நமக்கு ஆகாது. நம்ம தேவனுக்கு ஆகாத காரியம். எல்லாரும் அப்படியே உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க. பொருளாசை எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுங்க. பொருளாசை எனக்கு வரக்கூடாது. பிறனுடைய யாதொன்று இச்சிக்க கூடாது. அளவுக்கு மீறிய நன்மைகள் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. என் தேவைகளை அனுதினமும் சந்திக்கிறவர் நீர். ஆமேன், 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 ஆமேன். ஒப்பு கொடுங்க. தேவைகளை சந்திக்கிறவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கிற நேரம் தானாய் நன்மைகள் பெருகும். தேங்க்யூ லார்ட். உங்க குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அதற்காக ஜெபித்து பெற்றுக்கொண்டாலே போதுமானது. தேவனுடைய பார்வையில் அது நலமான காரியம். நன்றி ஆண்டவரே.
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்படியே வலக்கரத்தை உயர்த்தி ஆண்டோட சமூகத்துல, இந்த இடமாசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய என் உள்ளம் நீரம்ப இறங்கி அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமாசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி, இந்த இடமாசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இறங்கி வாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இயேசு மகாராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் ஆண்டவரே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று பாரப்படாமல் கவலைப்படாமல் கர்த்தருக்குள்ளே இவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க தேவரீர் இவர்களுக்கு உதவி செய்யும். நீர் வைத்திருக்கிற நன்மைகளால் இவர்களை திருப்தியாக்கும். இலை உதிராயிருக்கிற மரத்தை போல, தன் காலத்திலே கனி தருகிற மரத்தை போல கர்த்தருக்குள் இவர்கள் செழித்திருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்முடைய நாமத்தை அறிந்த இவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களுக்குண்டான அடிப்படை சகல காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கச் செய்வீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா கனமகிமை இயேசுவுக்கே. இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம்.